இப்போ நம்ம வரலாறுக்கு கீழே 2 சாமுவேல்ங்கிற புத்தகத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். அதில் உள்ள அதிகாரங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எழுதினவங்க யாருன்னு நமக்கு தெரியல. அது எழுதப்பட்ட காலம் வந்து கிமி 10 இருக்கலாம்னு சொல்லப்படுது. தாவீதோட அரசாட்சி தான் இந்த நூலோட மையக்கருத்தா இருக்குது. அதிகாரம் 1ல் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தாவீது வந்து சிக்லால 2 நாள் தங்கியிருக்கிறாரு. அவர் மனைவி மக்கள் எல்லாம் மீட்டதுக்கப்புறமா. அப்போ 3வது நாள் வந்து சவுல் பாசறையிலேருந்து ஒருத்தர் வந்து கிழிந்த ஆடையோட ஓடி வராரு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டவுடனே சவுலும் யோனத்தானும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி தாவீதுகிட்ட கேட்குறாங்க. அப்போ எப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த இளைஞன் சொல்கிறாரு, சவுல் வந்து ஈட்டி மேலே போய் விட்டு விழுந்ததும் அவருக்கு வந்து உயிர் ஊசலாடிட்டு இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டு என்னை திரும்பி பார்த்து நீ யாருன்னு கேட்டார். நான் ஒரு அமலேக்கன்னு சொன்னேன். அப்போ நீ எனக்கு உயிர் போராட்டமாக இருக்குது, நீ என்னை கொன்று அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் என்னை ஏறி கொல்ல சொன்னாங்க. நான் அதனால் ஏறி அவரை கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நான் கொன்னுட்டேன், அதனால் அவரோட மகுடத்தையும் காப்பையும் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். தாவீது இந்த இதை கேட்டவுடனே அவர் ஆடையை கிழித்து அழுது புலம்பி மாலை வரைக்கும் நோன்பு இருப்பார். தாவீது வந்து அமலேக்கியனை பார்த்து நீ எதுக்காக அவரை கொன்ன, ஏன்னா அவர் திருப்பொழிவுப்பட்டவர் ஆண்டவரால், நீ ஏன் கொன்ன அப்படின்னு சொல்லி ஒரு பணியாளனை விட்டு அந்த இன்ஃபார்ம் பண்ண அமலேக்கியனை கொலை பண்ணிடுவார். அதுக்கப்புறமா அவர் வந்து யாசார் நூலோட வில்லுப்பாட்டில் அவரோட யோனத்தானுக்காகவும் சவுலுக்காகவும் அவர் அழுது புலம்புறதை பற்றி பார்க்குறோம். அதிகாரம் 2ல் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அதாவது தாவீது வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் யூதா நகரத்துக்கு போகவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் போகலாம் அப்படிங்கிறாரு. அப்போ எந்த ஊருக்கு போகிறேன்னு கேட்டோன்னே ஆண்டவர் எபிரோனுக்கு போகணும்னு சொல்கிறாரு. உடனே தாவீதும் எபிரோனுக்கு போகிறாரு. அங்கே வந்து அவர் அரசராக திருப்பொழிவு பண்ணுறாங்க. யாபேசு கிளையாத மக்கள் தான் வந்து சவுலை அடக்கம் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே அவங்களுக்கு ஆசி வழங்கி உங்களுக்காக நான் இதனால் செய்கிறேங்கிற மாதிரி தாவீது பேசுகிறாரு. அப்புறமா யூதா வந்து என்னை அரசனாக செய்துள்ளனர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சவுலோட படைத்தலைவனான அப்னேர் வந்து இஸ்போசத்துன்னு ஒரு சவுலோட மகன் இருப்பார். அவரை வந்து மகனாயிம்ங்கிற ஊரில் வந்து இஸ்ரேலுக்கு அரசனாக வச்சுருவாங்க. அப்போ வந்து அவனோட வயது 40 வயதாக இருக்கும். ஆனால் அவர் 2 ஆண்டுகள் தான் அரசராக இருப்பார். தாவீது வந்து யூதா மீது 7 ஆண்டு வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பார். யூதாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் போர் வரும். அதாவது யூதாவில் தாவீது அரசராக இருக்கார். இஸ்ரேலில் வந்து அப்னேர் வந்து சவுலோட பையனான இஸ்போசேத்தை வந்து அரசனாக்கியிருப்பார். ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டை நடக்கும். அப்போ இஸ்ரேலில் ஒரு 12 பேர் அனுப்புவாங்க. யூதா வந்து ஒரு 12 பேர் அனுப்புவாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாள் போட்டுட்டு 2 பேருமே சமமாக வீழ்ந்து போயிடுவாங்க. எல்லாரும் அந்த ஊரோட பேரை வந்து எல்காத் அட்சுரிம்ங்கிற மாதிரி அந்த இடத்த வந்து பேரிடுவாங்க. ஏன்னா ஈக்குவலான பலத்தில் இருந்து அவங்க போரிட்டு இறந்து போனதுனால அந்த இடத்துக்கு அந்த மாதிரி பேர் வைப்பாங்க. அப்போ வந்து யோவாபு, அபிசாய், அசாவேல் இவங்க 3 பேரும் உடன் பிறந்தவங்க. அதில் வந்து அசாவேல் வந்து காட்டுமான போல் ஓடக்கூடியவர். அப்போ அவர் வந்து அப்னேரை வந்து தொடர்ந்து போவார். அப்போ அப்னேர் வந்து நீ யார் அப்படின்னோடனே அந்த இளைஞனை பிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்னேர் வந்து சொல்லுவார், நான் உன்னை கொன்னேன்னு சொல்லி உன் அண்ணன் தம்பி கிட்ட நான் சொல்கிற மாதிரி ஆயிடக்கூடாது, அதனால் நீ என்னை பின்தொடராமல் போயிரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அசாவேல் கேட்காம போயிட்டே இருப்பார். அவரை பின்தொடர்ந்து போவார். அதனால் அப்னேர் வந்து அசாவேலை ஈட்டியால் குத்தி கொன்றுவார். அசாவேலை கொன்னதுக்கப்புறமா யோவாபும் அபிசாயும் அப்னேரை தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் அப்னேர் என்னை ஏன் பின்தொடர்ந்து வரீங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எக்காலத்தை ஊதி யோவாபும் அபிசாயும் பின்னோக்கி வந்தார். அப்னேர் அவர் வழியாக போயிடுறாரு. யோவாபும் எபிரோன்